Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உள்ளன் த்ரெட்டில் பேங்கிள் பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி சில்க் த்ரெட்லலாம் பேங்கிள் பார்த்துருக்கோம். பட் சில பேர்கிட்ட சில்க் த்ரெட் இருக்காது. ஸோ அதனால் நம்ம இப்போ உள்ளன் த்ரெட்டில் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட உள்ளன் த்ரெட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உள்ளன் த்ரெட்டை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு பேங்கிள் பண்ணலாம். வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறது 2 கலர் காமிச்சிருக்கேன். உள்ளன் த்ரெட்டு க்ரீன் அண்ட் லைட் பிங்க்கில் காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் உள்ளன் த்ரெட் இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்போவும் போல் நம்ம ஃபெவிக்ரையில் இந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸு. பேங்கிள் கொஞ்சம் நல்ல அகலமாக பட்டையாக எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ பேங்கிள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்போவும் போல் ஸ்டார்டிங்கில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட ஆரம்பிப்போம் இல்லையா, ஒட்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். அதே மாதிரியே தான் லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அதில் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த த்ரெட்டை மட்டும் லைட்டாக ஒட்டிட்டு நம்ம அந்த பேங்கில் ஃபுல்லாக சுற்றி த்ரெட்டை சுற்ற ஆரம்பிச்சிடலாம். சில்க் த்ரெட்டுக்கும் உள்ளன் த்ரெட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில்க் த்ரெட் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். பட் உள்ளன் த்ரெட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னா. ரெண்டுத்துக்குமே நம்ம ஒரே க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். சில்க் த்ரெட்டை விட உள்ளன் த்ரெட் சுற்றுறது இன்னுமே ரொம்ப ஈஸி. ஏன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கு இல்லையா, அதனால ரொம்ப ஈஸி. நம்ம சில்க் த்ரெட்னால் ஒரு 50 டைம்ஸ் சுற்றிட்டு அதை ஒரு பண்டலாக தனியாக எடுத்து நம்ம சுற்றுவோம். இது தனித்தனியாக சுற்றுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு த்ரெட்டை கட் பண்ணாமலே சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே அந்த பண்டிலை விட்டு இழுக்க முடியல. நம்ம தனியாக கட் பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அப்போ தான் உள்ளே விட்டு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பேங்கிள் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வச்சு பேங்கிள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மட்டும் நம்ம ஸ்டிக் பண்ணால் போதும் கம் போட்டு. இல்லைனா நம்ம ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு லேயர் லைட்டாக கம்மை வந்து உள் பக்கமாக அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான். ஓகேவா, இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி சுற்றிடலாம். சுற்றி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, இதுவுமே நம்மக்கிட்ட வந்து இந்த க்ரீன் கலரில் பேங்கிள் இருந்தது தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நானே பிங்க் ஓரியன்டாக தான் த்ரெட் எடுத்திருக்கேன். பட் பிங்க் கலர் ஃபுல்லாக சுற்ற முடியல என்னால். கொஞ்சமாக தான் பிங்க் இருந்துச்சு. ஸோ அதனால் க்ரீனை சுற்றிட்டு பிங்க் மேலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அந்த முடிக்கிற ஸ்டேஜில் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ நல்லா டைட்டாக நம்ம வந்து கேப்பே இல்லாமல் சுற்றணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். லாஸ்ட்டு த்ரெட்டு ஒரு லாஸ்ட் ரவுண்டு சுற்றி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இதுக்குமே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு பேங்கிள் ஃபுல்லாக நம்ம சுற்றி முடிச்சிட்டோம். இதை க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம இதை ட்ரை ஆக விட்டுறணும். நல்லா காயணும். காஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் மேலே சுற்ற முடியும். அப்படியே எடுத்துட்டோன்னா கையில் ஒட்டிட்டு வரும். இப்போ இது ஃபுல்லாக முடித்ததுக்கு பிறகு உள் பக்கமாக லைட்டாக நம்ம கம் அப்ளை பண்ணோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிச்சுட்டு வராது. இதுவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் வேணும்னாக்கா உள் பக்கமாக கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம பிங்க் கலரில் த்ரெட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த த்ரெட்டில் கொஞ்சம் நீடில் கோத்துட்டு நம்ம பேங்கில் வந்து 3 டைம்ஸ் நான் சுற்றிருக்கேன். 3 முறை சுற்றிருக்கேன். சுற்றி அந்த அளவுக்கு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பிங்க் கலர் த்ரெட்டை உள்ளே விட்டு இழுக்க போகிறோம். 3 லேயருக்கு இழுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன். 2 த்ரெட்டாக உள்ளே விடணும். பாருங்கள், 2 த்ரெட்டை உள்ளே விட்டு வெளியில் எடுத்திருக்கேன். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சமாக பிடிச்சி உள்ளே இழுத்துட்டோன்னாக்கா அந்த எட்ஜஸ் வந்து அதில் உள்ளே போயிட்டு ஒட்டிக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். மொத்தம் 3 ரவுண்டு அந்த பிங்க் கலர்லேயே நம்ம பண்ண போகிறோன்றதுனால சைட்லேருந்து நம்ம ஃபுல்லாக உள்ளே விட்டு இழுக்க போகிறோம். நம்ம அந்த லூஸ் தையல்லாம் போடுவோம் இல்லையா, தைக்கிறவங்களுக்கு தெரியும். சும்மா துணி தையல் கையில் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் 2 த்ரெட்டாக இழுத்து உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வரணும் இந்த பிங்க் கலர் த்ரெட்டை. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ 2 த்ரெட்டு மேலே எடுத்துகிட்டு நீடில் உள்ளே விட்டு 2 த்ரெட்டு கீழ்ப்பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான்.
இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 2 த்ரெட்டாக இந்த மாதிரி 2 த்ரெட்டு மேலே 2 த்ரெட்டு கீழே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி பிங்க் கலர் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வளையலை சுற்றி நம்ம ஒரு தையல் மாதிரி போட போகிறோம். அவ்வளோதான். இதே உல்லன் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம நியூஸ் பேப்பரில் கூட பேங்கிள் பண்ணியிருக்கோம். உல்லன் த்ரெட்டு இப்போ இந்த வீடியோவில் பேங்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்கிற வீடியோவில் நியூஸ் பேப்பரையே யூஸ் பண்ணி பேங்கிளாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உல்லன் த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக நம்ம முடிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் பிங்க் கலர் பேங்கிள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். பிங்க் கலர் பேஸில், அதாவது ஃபுல்லாக பிங்க் கலர் சுற்றிட்டு சென்டரில் மட்டும் க்ரீன் கலரில் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு 3 லேயர் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்குறப்போ நல்லா தெரியும். நான் இப்போ பிங்க் கலர் பேங்கில் எடுத்தே காமிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கறதுக்குள்ள தெரியும் பாருங்கள். இதில் வந்து பிங்க்கு மேலே க்ரீன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பண்ணுற பேங்கிளுக்கு கீழே க்ரீனு மேலே பிங்க் கலர் கொடுக்குறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுங்க, அதே மாதிரி காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு எல்லாருமே போட்டுக்கலாம். ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். ஒரு லேயர் மட்டும் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இப்போ ஒரு லேயர் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் அந்த பிங்க் கலரு. இப்போ சென்டரில் மொத்தம் 3 லேயர் வரணும், 3 கோடு வரணும் சென்டரில். இப்போ சைடில் ஒரு லேயரு, சென்டரில் ஒரு லேயரு, அதே மாதிரி இந்த பக்கம். ஸோ இப்போ சென்டரில் எடுக்கக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 4-5 த்ரெட்டு உள்ளே விட்டுட்டு திரும்ப சென்டரில் இருந்து நான் அந்த மாதிரி தையல் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். 2 த்ரெட்டாக உள்ளே விட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்னென்னா இந்த பக்கம் 2 த்ரெட்டு உள்ளே இருக்கும் இல்லையா, அதை நம்ம மேலே எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறப்ப தெரியும். அந்த பக்கம் 2 க்ரீன் உள் சைடு இருந்துச்சுனாக்கா சென்டரில் போடுற எல்லாத்துலேயும் க்ரீன் வெளிப்பக்கம் இருக்கும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். அவ்வளோதான். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். த்ரெட்டு தாங்க இதில் விஷயமே. நம்ம வந்து என்ன கலரில் யூஸ் பண்ணுறோமோ நம்மளோட கலருக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டார்க் கலர்லலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் கலராக இருக்கவங்களுக்கு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். க்ரீன் கலர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு முடிச்சுட்டு பார்க்கக்குள்ளே. இந்த மாதிரி 3 லேயரும் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃபினிஷிங். நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட்டாக த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4-5 த்ரெட்டு உள்ளே விட்டு நீடில் உள்ளே விட்டு வெளியில் எடுத்துட வேண்டியதான். அந்த க்ளூ வந்து நல்லா உள் பக்கமாக ஸ்டிக் ஆகிடும். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேங்கிளோடைய அவுட்கம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய பேங்கிள். எந்த விதமான இந்த பீட்ஸு, ஸ்டோன் செயின் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. அந்த ஜுவல்லரி ஐட்டம்க்கு யூஸ் பண்ணுற எந்த பீட்ஸுமே யூஸ் பண்ண தேவையில்ல. வெறும் த்ரெட்டை மட்டும் வச்சு ரொம்ப சூப்பராக அழகாக ஒரு பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.